ஒரு பெரிய அழகான கிராமத்து வீட்டில் தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. பொங்கல் பண்டிகை வரப்போகுதுன்னு கேட்டதும் வீடு முழுக்க சந்தோஷம் பரவிடுச்சு. முன்றலில் கோலம், எங்கும் பண்டிகை வாசனை. இன்னைக்கு போகி பண்டிகை. அதிகாலை எழுந்த குழந்தைகள் பழைய உடைந்த பொருட்களை எல்லாம் சேர்த்தாங்க. பாட்டி சிரிச்சு சொன்னாங்க, பழையதை விட்டு புதுச வரவேற்கணும். போகி தீயில் பொருட்களை போட்டதும் குழந்தைகள் கைத்தட்டி குதிச்சாங்க. இரவு நேரம். மாடத்தில் பாய்கள் விரிச்சாங்க. பாட்டி பழைய கால பொங்கல் கதைகள் சொன்னாங்க. கிராம வாழ்க்கை கதைகள் கேட்டு குழந்தைகள் கண் மின்ன சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு தை பொங்கல். வீடு முழுக்க புத்துணர்ச்சி. அம்மா புது பானையை கழுவி மஞ்சள் பூ கட்டி அடுப்பில் வைத்தாங்க. பொங்கல் பொங்கி வருது. பொங்கலோ பொங்கல்னு குழந்தைகள் கத்தினாங்க. தாத்தா சூரியனுக்கு படையல் வைத்தாங்க. நமக்கு சோறு வாழ்வு கொடுத்ததுக்கு நன்றி சூரியனேன்னு வணங்குனாங்க. சூரிய ஒளியில் சர்க்கரை பொங்கல் வாசனை பரவிச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். அப்பா மாடுகளை குளிப்பாட்டி கொம்பில் வண்ணம் பூசி மணிமாலை போட்டாங்க. குழந்தைகள் மாடுகளோட விளையாடி சிரிச்சாங்க. நம்மை வாழ வைக்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாள் இதுன்னு தாத்தா சொன்னாங்க. காணும் பொங்கல் நாளில் எல்லாரும் புத்தாடை போட்டுக்கிட்டு உறவினர் வீட்டுக்கு போனாங்க. சிரிப்பு, பேச்சு, சுவையான உணவு, விளையாட்டு. அந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். மாலையில் வீட்டுக்கு திரும்பி எல்லாரும் ஒன்றாக அமர்ந்தாங்க. இந்த பொங்கல் நமக்கு நல்ல நினைவா இருக்கட்டும்னு சந்தோஷமா பேசினாங்க. இந்த பொங்கல் பண்டிகை அன்பு, ஒற்றுமை, பாரம்பரியம் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் நினைவூட்டுச்சு. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.